வணக்கம். நியூ ஃபிலிமாலயா வாசகர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். நான் என்னுடைய பெயர் கல்யாண்குமார். டைரக்டர் மணிவண்ணனுடைய ஒரு 15, 16 படங்கள் வரைக்கும் அவர்கிட்ட உதவியாளரா ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ நான் தாய் பத்திரிக்கையில சப் எடிட்டரா இருந்தேன். அப்போது அலைகள் ஓய்வதில்லை வெற்றி விழா கலைவாணராங்கல நடந்தது. சிறந்த வசனகர்த்தாவுக்காக எம்ஜிஆர் கையால் அவர் விருது வாங்கினார். விருது வாங்கிட்டு வெளியே அப்படியே பேசிட்டு நண்பர்கள்ட்ட இருக்கும்போது நான் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி தாய் பத்திரிக்கையில் ஒர்க் பண்ணுறேன் சார், உங்களுடைய ஒரு பேட்டி ஒன்று வேணும். ஏன்னா அப்போ தான் அவர் அப்கமிங் பாரதிராஜா கதாசிரியராக இருந்து அலைகள் அப்புறம் அவர் படம் பண்ண போகிறாரு. ஸோ அந்த நேரத்தில் நான் போய் பார்த்தோன்னா அவருக்கு என் மேலே ரொம்ப மரியாதை வச்சு பேசினார். நான் சும்மா ஒரு அரை மணி நேரம் மட்டும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அந்த ஃபங்க்ஷனில். அதையே அடுத்த வாரம் ஒரு பேட்டியாக போட்டேன். யார் எந்த ஊர்லேருந்து வந்தார், என்னென்ன படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு, அந்த பேட்டியெல்லாம் வந்தது. அது பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிறைய பேர் வளவலான்னு பேசுவாங்க சார், ஆனால் நீங்கள் சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் கேப்பில் பேசுனீங்க, இவ்வளோ மேட்ரு எழுதிட்டீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார்ன்னு சொல்லிட்டு என் மேலே ரொம்ப மரியாதை வச்சு சார் சார் தான் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். அப்போ அவருக்கு ஒரு படங்கள் கமிட் ஆகி வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஒரே நேரத்தில் 2 படம் பண்ணுறாரு அவர். ஒன்று ஜோதி. அந்த படம் ஒரு கம்யூனிஸ்ட் தாட்டோடு இருக்கும். ஏன்னா அவர் பேசிக்கலி ஒரு கம்யூனிஸ்ட்டு. அதனால் அந்த கதையே ஒரு கம்யூனிஸ்ட் தாட்டில் தான் இருக்கும். மோகன், அம்பிகா, சில்க் சுமிதா இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. 2வது படமும் அவருக்கு கமிட் ஆகிருந்தது. ஏன்னா அவர் பாரதிராஜாட்ட கதாசிரியராக நல்ல நேமெல்லாம் வாங்கினதுனால அவர் நம்ம கலைமணின்னு சொல்லி ஒரு ரைட்டர், அவர் ப்ரொடியூஸ் பண்ணார். கோபுரங்கள் சாய்வதில்லைங்க படத்து பேர். அதுக்கும் இளையராஜா சார் தான் மியூசிக்கு. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அவருக்கு நல்ல ஒரு திறமையான டக்குன்னு எழுதக்கூடிய, கதைகள் பேசக்கூடிய ஒரு ஈக்குவலான ஒரு ஆட்கள் இல்லாதனால எல்லாருமே அவர்கிட்ட நல்ல அசிஸ்டன்ஸ் தான். எல்லாருமே யாரையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன், ரொம்ப சின்சியரான ஒர்க்கர்ஸு. பட் அவர் கூட கதை பேசுகிறதுக்கு இதுக்கெல்லாம் பொருத்தமான ஆள் இல்லாதனால அவருடைய பயணங்கள் எல்லாமே தனிமையில் தான் போவார். அடிக்கடி கோயம்புத்தூர் போவார், பெங்களூர் போவார். இந்த மாதிரி அவர் பயணங்களை ரொம்ப ரசிக்கக்கூடியவர், விரும்பக்கூடியவர். ட்ரெயினில் போகும்போது தான் நோட் பண்ணிக்குவார். ஏதாவது கதைகள் சம்மந்தமாகவோ ஏதோ அந்த மாதிரி நோட் பண்ணிக்குவார். அப்போது நான் அவரோட பழகினதுனால என்னை அவருடைய உதவியாளராக வர சொல்லிட்டார். நான் ஜோதியிலிருந்தே, அவருடைய முதல் படம் அதுதான் ஜோதி. அதிலிருந்தே நான் அவர்கிட்ட கதைகள் பேசுகிறது, அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு நிறையா கமிட் ஆகிறதுனால அவருக்கு பேசி அந்த கேரக்டர் 2 கேரக்டர் பேசிக்கிறாங்கன்னா என்ன டயலாக் பேசுவாங்க என்னங்கிறது அவரோட நான் பேசி இது பண்ணோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த 6 மணி ட்ரெயின், அந்த கோவை எக்ஸ்பிரஸ்ன்னு அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தாங்க, சென்னை டு கோயம்புத்தூருக்கு. அவங்க அப்பா அம்மாலாம் அங்கே ஊரில் தான் இருந்தாங்க. இவர் ஃபேமிலியோட கோடம்பாக்கத்தில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ என்னை காலையில் 6 மணிக்கெலாம் கோயம்புத்தூர் இது ட்ரெயினில் கிளம்பிடுவோம். 6 மணிக்குனாக்கா அங்கே ஒரு 12க்கெல்லாம் போயிடுவோம். அதுக்குள்ளே ஒரு கதையே ரெடி ஆகிடுன்னு வச்சுங்களேன். அவர் ஒரு அவுட்லைன் சொல்லுவார், நான் அதுக்கு ஒரு மறு இது ஒன்று சொல்லுவேன். இந்த மாதிரி பேசி 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 ஒரு கண்டென்ட்டாக ரெடி பண்ணிக்குவோம். ஒன்றும் பெருசாக நோட் பண்ணிக்கலாம் மாட்டோம். அவருக்கும் அந்த ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது ஒரு கதாசிரியராக இருந்தால் கூட அதை நோட் பண்ணி வச்சுக்கணும், அதை மறுபடியும் எடுத்து பார்க்குறப்ப அது அப்படியெல்லாம் இல்லை, எல்லாமே மைண்டில் ரெக்கார்ட் பண்ணிக்குவார். அந்த ஒரு விதத்தில் அவருடைய டேலண்ட் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு கதையும் ஓப்பனிங் எண்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இன்டர்வல் வரைக்கும் போட்டு 15 ரீல், அப்போல்லாம் 15 ரீல் 14 ரீல் வரும் ஒரு படத்துக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் அவர் பண்ணும்போது, ஃபஸ்ட்டு படம் ஜோதி. அந்த படம் இளையராஜா தான் மியூசிக்கு. ஆனாலும் அது சாங்ஸ் வைஸு அது இதெல்லாம் எதுவும் பெருசாக வெளியே தெரியாமல் போச்சு. அதுக்கப்புறம் தான் கோபுரங்கள் சாயல்னு ஒரு படம் நடந்துகிட்டு இருந்தது. 2 படமும் சைமல்டேனியஸாக ஷூட்டிங் நடக்கும், ரீ ரெக்கார்டிங் நடக்கும், சாங் ரெக்கார்டிங் நடக்கும். அந்த மாதிரி போகிறப்போ என்ன பண்ணிட்டாரு, என்னை ராஜா சார்ட்டே பர்சனலாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் ஒரு நாள். இவர் என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கார் சார், தாய் பத்திரிக்கையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், ரொம்ப நல்ல ரைட்டரு, நிறையா கதைகள்லாம் வச்சுருக்காரு, எங்கூட டிஸ்கஷன்லாம் ரொம்ப நல்லா வர்றாரு, கதை ஞானம் நிறையா இருக்குது, என்னோடய கம்போசிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் வரலைன்னா இவர் வருவார்
அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பராகவே ராஜா சார்ட்ட ஒரு அறிமுகம் கொண்டுட்டேன். ஸோ அந்த அறிமுகம் வந்து எனக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது. இப்போ அவர் வந்து வேறு வேலைகள் ஏதாவது ஷூட்டிங்கு, எடிட்டிங், டப்பிங் எந்த வேலைகள் இருந்தாலும் ராஜா சார்னாக்கா யாரோ ஒருத்தர் முக்கியமாக போகணும். அதனால் என்ன பண்ணுவார், என்ன அனுப்பிச்சிடுவார். அங்கே இளையராஜா சாருடைய அறிக்கை, அந்த பாடல் கம்போசிங் ஆகட்டும், அல்லது பாடல் ரெக்கார்டிங் ஆகட்டும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் அவர் வர முடியாத சூழ்நிலை இருக்கும். கேட்பார், என்ன மணி வரலையான்னு கேட்பார். அவர் சார் வந்துட்டுருக்காருன்னு நான் சும்மா சொல்லி இது பண்ணுவேன். அப்போ ஏதாவது கரெக்ஷன்ஸு அது இது எந்த மாதிரி சுச்சுவேஷன் சாங்கில் அதில் எதுவும் மழை எஃபெக்ட் வரணுமா, இந்த மாதிரிலாம் ஏதாவது ராஜா சாருக்கு டவுட்லாம் வரும்போது அந்த கதைப்படி நான் அவருக்கு விளக்கி சொல்லுவேன். அதில் வந்து அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு உண்டாயிடுச்சு. நான் வழக்கமாக வந்து ராஜா சார்கிட்ட என்னென்னா, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ரூம்குள்ளே வர விட மாட்டார். ஏன்னா ஒன்லி டைரக்டரு, ப்ரொடியூசர் 2 பேர் தான் அவங்க மீட் பண்ணணும். கம்போசிங்காக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வெளியே தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தார். ஏன்னா அவருக்கு வந்து ரெகுலராக படங்கள் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் ரெக்கார்டிங்கும் வந்து காலையில் ஒரு ரெக்கார்டிங், மத்தியானம் ஒரு ரெக்கார்டிங் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நைட்டு காலையில் 8 மணிக்கு வந்தார்னா நைட்டு 9 மணிக்கு தான் அவர் வீட்டுக்கு கிளம்புவார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவர் வந்து என்னை வந்து மதித்து என்னை மட்டும் உள்ளே கூடுவார். அவர் வெளியே வரும்போது நான் வெளியே இருந்தேன்னா உள்ளே வந்து உட்கார்ப்பா அப்படிம்பார். ரெக்கார்டிங்காக இருந்தாலும் சரி, கம்போசிங்காக இருந்தாலும் சரி. ஸோ அதில் வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பாண்டிங் ஏற்பட்டுச்சு. எனக்கு பேசிக்கலி வந்து இசை மேலே ஒரு தீராத ஆர்வம் இருந்தது அந்த அந்த டயத்துலேயே. ரீசன் என்னென்னா, நான் நேட்டிவ் வந்து ராமநாதபுரம். என்னுடைய பாட்டனார் வந்து ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் கவிஞராக இருந்திருக்கார். அப்புறம் அவருடைய இன்னொரு கசின் பிரதரோ அல்ல ஏதோ ஒரு பிரதர் வந்து மிருதங்க வித்வானாக இருந்திருக்கார், அதாவது அந்த சமஸ்தானத்தில். ஸோ எனக்கும் என் தம்பிக்கும் இசையும் அந்த பாடல்கள் கொடுத்த அறிவும் இயல்பிலேயே வந்துடுச்சு. அதை வந்து நான் ஏதாவது ரொம்பலாம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது, அதுக்கான நேரமும் இருக்காது, அதுக்கான தகுதியும் எனக்கு இல்லை. ஆனாலும் வந்து என்னுடைய ஆர்வத்தை வந்து ராஜா சார் புரிஞ்சுக்கிட்டார். ஏதாவது கேட்கும்போது இது பண்ணும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப தன்மையாக சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் அப்படியே. ஸோ அதில் தான் எனக்கு இந்த கவிதை எழுதுவது, கதை எழுதுவது இந்த பேட்டர்னில் வந்ததுன்னா, என்னோடய தம்பி நாதன், பழமலை நாதன், அவனுக்கு வந்து அந்த இசை பாரம்பரியமாக வந்ததுனால அவன் ஃப்ளூட்டிஸ்ட் ஆகிட்டான். ராஜா சார் படங்கள், ரகுமான் படங்கள், தேவா, இமாம் நிறையா பேர்த்துக்கு இப்போ கரண்ட்டில் வாய்ச்சிட்ருக்கு. அப்படி புல்லாங்குழல் கலைஞராக வந்து இப்போ சாக்ஸஃபோன் கலைஞராக நல்லா பிஸியாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி கவிதை மேலே இதில் ஈடுபாடெல்லாம் இருந்ததுனாக்கா, இந்த லிரிக் பேப்பர்லாம் வரும்போது என்ன பண்ணுவார்னா, கரெக்ட் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் எங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவார். ஏன்னா ராஜா சார் எல்லா பாட்டையும் வாங்கணுன்னு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட மாட்டார். அவர் கை வைப்பார். பல்லவிலேருந்து மேக்ஸிமம் பல்லவி வந்து அவரோட தான் இருக்கும். என்னென்னா கம்போஸ் பண்ணும்போதே, அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு படத்துக்கான பாடல் கம்போஸ் பண்ணும்போது விஜிபி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போய் தான் பண்ணுவோம். அது 3 மாதம் கழித்து தான் ரெக்கார்டிங்கே வரும். சீனியாரிட்டி படி இந்த கம்பெனிக்கு இன்றைக்கி எந்த கம்பெனிக்கு எந்த பாட்டுங்கிறது அவருக்கு தான் காலையில் தான் தெரியும். ஸோ அவருடைய உதவியாளர் சுந்தரராஜன்கிறவர் அந்த கேசட்டை ரெடி பண்ணி அவர் வந்தோன்னே வைப்பார். இவர் வந்தோன்னே டேப் ரெக்கார்டில் கேட்பார். கேட்டுட்டு டைரக்டர் கூப்பிட்டு கேட்பார், என்ன சுச்சுவேஷன், என்ன மாதிரியான சூழ்நிலை எல்லாம் விவரித்து சொன்னோன்னே, சரி நீங்கள் போயிடுங்க அப்படின்ட்டுவார். அதுக்கப்புறம் தனியாக உட்காந்து நோட்ஸ் எழுதுவார். அதுதான் இந்த ஓப்பனிங்கில் வரக்கூடிய பிஜிஎம். அதுக்கப்புறம் பல்லவி முடிஞ்சதுக்கப்புறம் பிஜிஎம், அப்புறம் சரணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிஜிஎம். எல்லாமே டோட்டலாக பாட்டில் நீங்கள் கேட்குறப்போ ஒரு 3 நிமிஷத்தில் பாட்டு முடிஞ்சிடும். ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு ராஜாவோட ஒவ்வொரு பாட்டும் உங்களுக்கு ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கும். அந்த ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அவர் மொத்தமே அதுக்கான டைம் எடுத்துக்கிறது வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் 20 to 30 மினிட்ஸ், அரை மணி நேரத்தில் வந்து அந்த டோட்டலாக அந்த பாட்டினுடைய பிஜிஎம் ஃபுல்லாகவே நோட்டில் எழுதிடுவார். நோட்டில் எழுதிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு அந்த இன்னொரு பில்டிங்லேருந்து பக்கத்தில் ரெக்கார்டிங் நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வருவார். அங்கே மியூசிக் சம்மந்தப்பட்ட இசைக்கலைஞர்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இவர் வந்து அந்த நோட்ஸை கொடுத்தோன்னே முதல்ல அந்த தபேலா, ட்ரம்ஸு, இந்த மாதிரி இசைக்கருவிகள், வயலின் எல்லாமே வந்து அவர் கொடுக்குற நோட்டை வந்து நோட் பண்ணிக்குவாங்க அவங்களுடைய நோட்ஸில். அதை பார்த்து தான் அவங்க வந்து வாசிக்க ஆரம்பிப்பாங்க.
எடுத்தோன்னா அவர் வந்து தபேலாவில் ஆரம்பிப்பார். அப்புறமா ட்ரம்ஸு அது இதெல்லாம் போயிட்டு வயலின் அது இதெல்லாம் வந்து இது பண்ணுவார். முடிஞ்சோடனே என்ன எனக்கு நான் பிரமிச்சு பார்த்த முதல்ல பார்த்த ஒரு அதிசயம் என்னென்னா, 100 பேர் வந்து வயலின் வாசிப்பாங்க. ஒரே ஒரு லேடி மட்டும் வருவாங்க. ஒரு ஆங்கிலோ இண்டியன்னு. அவங்க வந்து லூனாவில் வருவாங்க. அதை வந்து வயலினை வந்து ரொம்ப பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்து இவங்க எல்லாத்துக்கும் அந்த நோட்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வாசித்து காட்டுவாங்க. அதில் ஒரு 100 பேர் வாசிக்கிறாங்கன்னா, இவர் வந்து பார்ப்பார். ஏதோ ஒன்று வந்து அபஸ்வரமாக இருக்கும். நோட்ஸ் அவர் கொடுத்த நோட்ஸாக எல்லாமே ஏதோ ஒன்று கேட்டோன்னே அவருக்கு ஒரு மாதிரி மூஞ்சி போகும். அப்படியே பார்ப்பார். அந்த 100 பேரையும் அப்படியே பார்ப்பார். கை காட்டி சொல்லுவார். அந்த கண்ணாடி ரூம்லேருந்து கை காட்டி, அந்த மஞ்சள் சட்டை போட்டிருக்கீங்களா, அவர் எந்திரிங்கம்பார். அவர் ஒரு மியூசிக் கலைஞர் எந்திரிப்பார். எந்திரிச்சு வாசிங்கம்பார். கரெக்டாக அந்த ஆள் தப்பாக எழுதியிருப்பார், தப்பாக வாசிச்சிருப்பார். அந்த 100 பேர்த்தில் அந்த மனுஷன் எப்படி தான் கண்டுபிடிப்பார்? யார் இப்போ 100 வாத்தியம் வருது, அதில் ஒன்று வந்து தப்பாக வருதுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறாரு? என்ன அந்த கண்டுபிடிச்ச தப்பாக வாய்ச்ச ஆளுக்கும் அதிர்ச்சி ஆகிடும். ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் தப்பாக வாய்ச்சிருக்கோம் போல. அது ஓப்பனிங்கே எடுத்தோன்னா சரி வாசிங்கம்பார். அதை பார்த்துட்டு இது பண்ணுவாங்க பாருங்கள். அது வந்து பிரமிப்பாக இருக்கும். மற்றவங்கெல்லாம் எல்லோரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நம்ம தான் தப்பாக வச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்கூல் பசங்க வந்து ஒரு ஹெட்மாஸ்டருக்கு அவங்க சொல்லி கொடுத்த ஒரு இதை வாங்கி திருப்பி எப்படி பேப்பரில் எழுதுகிறாங்களோ, அந்த மாதிரி இளையராஜா வந்து ஒரு ஹெட்மாஸ்டராக நினச்சிட்டு அப்படியே பிரமிப்பாக பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு விஷயமா இருக்கும். நான் அவர்கிட்ட முதல்ல பார்த்து பிரமித்தது அது ஒன்று தான். இதே மாதிரி நான் பிரமிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு தடவை அந்த ரெக்கார்டிங் ரூம்குள்ளே போகும்போதும் பல விஷயங்களில் அவருடைய திறமையும் அதுவும் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதை வந்து வாரம் நீங்கள் பார்த்து ரசிக்க போகிறீங்க. இத்தோட இந்த முதல் எபிசோடை முடிச்சுக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.